என்னுடைய சிறு சாட்சியை கூறுகிறேன். இப்பொழுதும் ஒரு சாட்சியத்தின் மூலமாக கர்த்தர் பேசுவாராக. கர்த்தர் இம்மட்டுமா என்னை காத்து எபெனேசர் இதுவரையில் உதவி செய்தார். இம்மானுவேலாக தேவன் கூட இருக்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த நாட்களிலெல்லாம் மனிதர்களுடைய சீற்றல்கள் நன்கு அறிய முடிந்த சீற்றல்கள். பைபிளில் தாவீதுக்கு என்ன வருது? பொல்லாத மனிதர்களால் சீற்றல்கள். தாவீதும் சொல்வார், நாம் சும்மா இருந்தால் அவர்கள் விழுங்கி இருப்பார்கள் என்று சொல்லும்படியே அவ்வாறாகவே பொல்லாத மனிதர்களுடைய சீற்றல்கள் என் வாழ்க்கையில் நான் காண முடியும். அதிலெல்லாம் நிற்கிறது என்னுடைய தாயாருடைய என்னுடைய அம்மாவால் நான் சொல்லப்படுவார்கள். அவங்க சொல்லுவாங்க, நீ பொறுமையாக இருமான்னு சொல்லுவாங்க. ஆகவே அவ்வாறாக நான் வருகிறேன். பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுமையை கற்றுக்கொள்கிறேன். பல தீங்கும் பல நுகங்களும் பொல்லாத மனிதர்களுடைய சீற்றல்கள் நன்கு அறிய முடிகிறது. ஆகவே இவ்வாறாக வாழ்ந்து வருகிறேன். தேவன் இம்மட்டுமா என்னை கொண்டு வந்துள்ளார். பல நெருக்கடிகள், பல பிரச்சனைகள், போராட்டங்கள், நோய்கள் துவண்டு போய்விட்டேன். ஆனால் அப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு பலன் தருகிறார். என்னோட உற்றார் உறவினர் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் என்னோட அன்பாக இருப்பதனால அவருடைய பேச்சினால் நான் சிறந்து விளங்க முடிகிறது. மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய நாம் விழையக்கூடாது. என்னுடைய கூட பிறந்த சகோதரர் இருக்கிறார்கள். அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். அதற்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். என் அம்மா ரட்சிக்கப்பட்டவங்க தான். ஆகவே இவ்வாறாக வாழ்கிறேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்ய வேண்டும். நம் வாழ்க்கையில் அற்புதங்களை ஆண்டவர் காண செய்கிறார். பல வேளைகளில் நோய் பட்டு விடும் பொழுது நான் யோசிப்பேன் என்ன என்று. ஆனால் ஆண்டவர் என் நோயெல்லாம் குணமாக்கியுள்ளார். நோயிலிருந்தெல்லாம் ஒரு பரிபூர்ண விடுதலை ஆண்டவர் எனக்கு தருவதை நான் நன்கு அறிய முடிகிறது. நான் நோய்வாய்ப்பட்ட பொழுது கடந்த 93 நோய்வாய்ப்பட்டேன். ஆனால் அவற்றிலெல்லாம் தேவனுடைய கிருபை ஸ்லாக்கியம் என்னோடு கூட பின்தொடர்ந்து வந்தது. வந்த வருஷங்களிலெல்லாம் பல பிரச்சனைகளை நான் எதிர்கொண்டு வந்தேன். ஆனால் அவற்றை ஆண்டவர் லேசாக மாற்றிவிட்டார். ஆண்டவர் நன்கு என்னை விடுவித்தார். அவற்றிலிருந்தெல்லாம் விடுவித்து மட்டுமா என்னை கொண்டு வந்துள்ளார். ஆண்டவர் செங்கடலில் 2 பிளந்தது போலவே செலங்கடல்களில் ஆண்டவர் என் வாழ்க்கையில் வனாந்திரத்தின் பாதையில் கடந்து சென்ற பொழுது எவ்வாறு மோசேன் கூட மக்கள் எல்லாம் போன பொழுது அந்த செங்கடலை ஆண்டவர் திறந்தது போல என் வாழ்க்கையிலும் செங்கடலை ஆண்டவர் திறந்துள்ளார். செங்கடலை திறந்து நான் போக ஆண்டவர் வழிவாசல் செய்துள்ளார். எல்லாம் ஆண்டோடைய ஸ்லாக்கியம்தான். கர்த்தர் எனக்கு மட்டுமாய் காத்த தேவன். அநேகருடைய பிரச்சனைகள் நான் பார்க்கும்பொழுது எனக்கு தெரியும், நன்கு அறிய முடியும் என்ன என்பதென்று. அது எனக்கு வந்ததுனால நான் சொல்வேன், அவர்கள் பாடுபட்டது அவர்களுக்கு கஷ்டம் அல்லவோ என்று நான் திங்க் பண்ணுவேன். நான் இயேசுவானவரை இறுக பிடித்து கொள்ள வேண்டும் என்று ஜெபித்து கொண்டு வருகிறேன். உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் நாம் மயங்கவே வேணாம். யார் மயக்கம் கொண்டு வந்தாலும் அவற்றிலிருந்தெல்லாம் ஆண்டவரோட வசனத்தை உறுதியாக பிடித்து கொள்ளுங்கள். சிலர் இருக்கிறார்கள், மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கவே வருவார்கள். என்ன தீங்குன்னு ஏதோ ஒரு தீங்கு மற்றவர்களுக்கு விளைவிச்சு அவங்களுக்கு சந்தோஷம். அந்த மாதிரி கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவருடைய வாக்குகளை கேட்கவே போகாதீர்கள். அப்படிப்பட்டவருடைய சகவாசம் கூட நமக்கு வேணாம். ஆண்டவருடைய மக்கள் நமக்கு சமாதானமாக இருக்கிற மாதிரி இருந்தால் அவர்களோடு வைத்துக்கொள்ளுங்கள். நான் எல்லாரும் இது சின்ன பசங்களுக்கும் பெரியவர்களுக்கும் சொல்கிற உரை. ஆகவே நீங்கள் தேவனுக்கு மகிமைப்படுத்துங்கள். ஆலயத்திற்கு செல்லுங்கள். ஆலயத்திற்கு செல்ல தூரமாக இருந்த வீட்டிலே ஜெபம் பண்ணுங்கள். ஆலயம் இல்லை என்றால் வீட்டிலே ஜெபம் பண்ணுங்கள். பைபிள் வாங்கி படியுங்கள். கைப்பிரதிகளை கொடுங்கள். பைபிள் கொடுங்கள். புத்தகம் கொடுங்கள். உங்களுடைய சாட்சி எழுதி கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் வரையும் கர்த்தர் என்னை காத்து கொண்டதனாய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுது ஒரு வசனம் வாசிக்கிறேன். சங்கீதம் 30:1 கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். ஒரு நல்ல வசனம் பாருங்கள். இந்த வசனத்தை தியானியுங்கள். சத்ரு நம்மளை மேற்கொள்ளாதபடிக்கு நம்மை காத்து கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. கர்த்தர் நாம் பட்ட பாடுகள்லாம் கர்த்தருக்கு நன்று தெரியும். அவர் நம்மளை விடுவிப்பாராக. ஆமீன்.